எமது வடகிழக்கு பிரதேசத்தில் இன்று வரைக்கும் 15 வருட காலங்கள் யுத்தம் நிறைவேற்றி கொண்டு வரப்பட்டது என்று சொல்லுகிறார்கள், மௌனமாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் நாங்கள் ஒரு நிழல் யுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் உணர வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அன்று நாங்கள் ஆயுத முனையினங்களுக்கு யுத்தம் இடம்பெற்றது, எங்கள் நிலத்தை விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம். இன்றைக்கு நிழல் யுத்தம் என்று சொல்லுவது திட்டமிட்ட வகையில் இலங்கை அரசாங்கத்தினால் 7 வகையான பொறுமுறைகள் ஊடாக எங்கள இருப்பிடங்கள், எங்கள தொழிலிடங்கள் சுவீகரிக்கப்படுகிறது, அபகரிக்கப்படுகிறது. எங்கள மத சுதந்திரம் இன்று வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இன்று வரைக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் திட்ட தெளிவாக கூற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. எங்கள் உறவுகளுக்கு இருக்கிறார்கள் என்பதை கூட கூற முடியாமல், பொறுப்பு கூறாமல் தள்ளாடுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இப்ப இளைஞர்கள் தங்கள் அரசியலும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, தாங்கள் சில விடயங்களை கையிலே எடுத்திருக்கிறார்கள். அதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும் முன்னுதாரணம் அல்ல. இங்கே இளைஞர்கள் சரியான புரிதலுடன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அனுர அலையில் அடிக்கப்பட்டு சென்றிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையும் யதார்த்தமும் கூட. நீங்க சரியாக புரிந்திருப்பீர்களாக இருந்தால் இந்த வடகிழக்கு மாகாணத்திலே நாங்கள் ஒற்றுமையாக கடந்த 76 வருட கால தேசிய இன பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வினை சுட்டிக்காட்டுகின்ற அல்லது அது சார்ந்து இந்த தேசத்திலும் சர்வதேசத்திலும் குரல் கொடுக்கின்ற தமிழ் பேசும் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்திருப்பீர்கள். ஆகவே அதிலிருந்து மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு விதிவிலக்கானது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆகவே நாங்கள் இளைஞர்களாகிய நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டியிருக்கிறது. அடிக்கின்ற அனுராகைக்கோ அடிக்கின்ற சுனாமி அலைக்கோ நாங்கள் அடிபட்டு போகாமல் நிரந்தரமாக நாங்கள் சுயமாக ஒரு சுயநிர்ணய உரிமைகளோட நீதியுடனும் அரசியல் தீர்வுடனும் நாங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலான ஒரு கொள்கை ரீதியான அரசியலுடன் நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இங்கே வந்திருக்கின்ற இளைஞர்களுக்கு நான் கூற விரும்புவது, தயவு செய்து நீங்கள் எடுபட்டு போக வேண்டாம் அல்லது அடிபட்டு போக வேண்டாம். நின்று நிதானித்து உங்களுக்கு எது தேவையோ அதன்பால் நீங்கள் செல்லுங்கள். இன்றைக்கு நான் ஒரு மனிதனுமே செயற்பாட்டாளர். இன்று வரைக்கும் நான் இன்றைக்கு இந்த விடையிலே பேசிக் கொண்டு செல்லுகின்ற வேளையில் நாளை மறுதினமோ இலங்கை புலனாய்வு எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வரும். இலங்கை அரசாங்கத்தை தேசிய பாதுகாப்புக்கு பங்கமான குந்தகமான செயற்பாடை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு தொலைபேசி வர முடியும். இதே போல் பல தொலைபேசி அழைப்புகளை சந்தித்தாங்க. கடந்த 4ஆம் தேதி கூட ஒரு 61 வயதுடைய ஒரு பெண்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கக்கூடிய சிபிஐடி பிரிவினரால் 2.5 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அது என்ன விடயம் என்று சொன்னால், மீளவு விடுதலை புலிகளை உருவாக்குறீர்கள், தேசிய பாதுகாப்பை நீங்க குந்தகப்படுத்துகிறீர்கள், இன்னும் பல விடயங்களை வெளிநாடுகளுக்கு சென்று இலங்கை சார்ந்து நீங்கள் புலியான அப்டேட்டை சொல்லுகிறீர்கள். விசாரணை எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் மக்கள் மத்தியிலேயும் சரி, இந்த தேசத்தின் மத்தியிலேயும் சரி, இந்த சர்வதேச மத்தியிலேயே நாங்கள் பூரா உரிமை உடையவர்கள் என்பதை இந்த மனித உரிமை சாசனத்தில் சொல்லப்படுகின்ற அந்த உரிமைகள் சுட்டிக்காட்டுகின்றது. பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, ஒன்று கூடும் சுதந்திரம் இருக்கிறது, நாங்கள் கருத்து சுதந்திரம் இருக்கிறது, ஏனைய பல சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதில் இருந்து நாங்கள் விடுபட்டவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் சொல்ல முடியும், இந்த அரசாங்கம் வந்தவுடன் இந்த விடயங்கள் குறைந்திருக்கு என்று சொல்லி. ஆனால் அது ஒரு மாயை என்பதை உங்களுக்கு இந்த சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தற்பொழுது இலங்கையில குறிப்பாக வடகிழக்குல இருக்கிற மனிதுரிமை சார்ந்த பிரச்சனைகளை பார்ப்பதற்கு அல்லது அது சார்ந்து பணியாற்றுவதற்கு எங்களை போன்ற அன்பர்கள் அல்லது மனிதுரிமை செயற்பாட்டாளர்கள் போதுமானவர்களாக இல்லை. ஏனென்று சொன்னால், நாங்களும் எங்களது குடும்பம் என்ற ஒரு நிலையினால் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அமையத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த 3 மாத மனித உரிமை சார் பயிற்சியில் பங்கு பெற்றிய அந்த பயிலுநர்கள் தங்களின் ஆற்றல்களை இந்த மாவட்டத்திலே
பல இடங்களிலும் சென்று அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து தாங்கள் படைத்த சாதனைகளை இங்கே கண்காட்சியமாக உங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நான் இந்த இடத்தில் மிகவும் பாராட்டை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைய விவாதத்தில் கூட சமூக பிரச்சனையை கையாளக்கூடிய போதிய அளவு புரிதல் அல்லது அந்த மனநிலையில் இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அது விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. இது நான் எழுந்த மாதிரியாக சொல்லவில்லை. எனது 25 வருட கால இந்த சமூக பாதையில் நான் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தவன், அவர்களுடன் இருந்தவன் அடிப்படையில் இந்த விடயத்தை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த விவாதத்தில் இருந்து எனது பேச்சை ஆரம்பிக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக சமூக பிரச்சனைகளை கையாளக்கூடிய போதிய அளவு புரிதல் இன்று வரைக்கும் பூரணப்படுத்தப்படவில்லை என்பதுதான் எனது கருத்து. ஏனென்று சொன்னால் அதுக்கான ஆதாரங்கள் எனது அனுபவங்கள் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இன்றைய மண்டபத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் கூட எந்த அளவுக்கு இந்த விவாதம் ஒரு பாத்திரமாக செல்லுகின்றது, அதிலே நாங்கள் அன்னத்தை போல் பாலினை மாத்திரம் மறந்துவோம் என்று எண்ணப்பாடுடன் நீங்கள் இருந்தீர்களா என்பதை நீங்களே உங்கள் மனத்தாட்சியை தொட்டு பாருங்கள். நீங்கள் சிரிப்பதும் அல்லது தோக்கடிக்கின்ற நேரத்தில் நீங்கள் கூச்சலிடுவதும் நீங்கள் அன்னத்தை போல் இல்லை என்பதை நான் உணரக்கூடியவனாக இருக்கின்றேன். ஆகவே இங்கே அனைவரும் சொன்னது போல இளைஞர் என்பது உங்களோட வரையறுக்கிறத்தின் பிரகாரம் 18 தொடக்கம் 38 என்று சொல்லியிருந்தீர்கள். உண்மையிலே அந்த வயதிற்குள் இருப்பவர்கள் தான் உண்மையிலே பல வழிகளிலும் திறமையானவர்கள், ஆளுமையானவர்கள். இளம் ரத்தம் எப்பொழுதும் நல்லபடியாக துடித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நாங்கள் சரியான முறையான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இளைஞர்களாகிய நாங்கள் எங்கட குறிப்பாக இலங்கையிலே பல போராட்டங்கள் நடந்திருக்க முடியும். அறகலையை நீங்க தூக்கி பிடிக்கிறீர்கள். ஆனால் அறகலை என்பது வடகிழக்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அறகலை என்பது இந்த நாட்டின் ஊழலை அல்லது அரசை மாற்றுவதற்காக புறப்பட்ட ஒரு இளைஞர் குழாமினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மக்கள் திரளான ஒரு நடவடிக்கை. ஆனால் இறுதியாக நடந்தாலும் கூட இளைஞர்கள் முன்னெடுத்த அந்த செயற்பாடு இறுதியாக ஒரு வன்முறை சம்பவத்தில் கொண்டு முடிந்தது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆகவே இளைஞர்களாகிய நாங்கள் மொத்த இலங்கைக்குள்ளேயோ உலகத்தை தாண்டியோ நாங்கள் பேச வேண்டிய தேவையில்லை. குறிப்பாக எமது வடகிழக்கு பிரதேசத்தில் இன்று வரைக்கும் 15 வருட காலங்கள் யுத்தம் நிறைவேற்றி கொண்டு வரப்பட்டது என்று சொல்லுகிறார்கள், மௌனமாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் நாங்கள் ஒரு நிழல் யுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் உணர வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அன்று நாங்கள் ஆயுத முனையில் எங்களுக்கு யுத்தம் இடம்பெற்றது. எங்கள் நிலத்தை விட்டு நாங்கள் வெளியேறினோம். இன்றைக்கு நிழல் யுத்தம் என்று சொல்லுவது திட்டமிட்ட வகையில் இலங்கை அரசாங்கத்தினால் 7 வகையான பொறுமுறைகள் ஊடாக எங்களை இருப்பிடங்கள், எங்களை தொழிலிடங்கள் சுவீகரிக்கப்படுகிறது, அபகரிக்கப்படுகிறது. எங்களை மத சுதந்திரம் இன்று வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இன்று வரைக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் திட்ட தெளிவாக கூற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. எங்கள் உறவுகளுக்கு இருக்கிறார்கள் என்பதை கூட கூற முடியாமல், பொறுப்பு கூறாமல் தள்ளாடுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இப்ப இளைஞர்கள் தங்கள் அரசியலிலும் சரி சமூக ரீதியாகவும் சரி தாங்கள் சில விடயங்களை கையிலே எடுத்திருக்கிறார்கள். அதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும் முன்னுதாரணம் அல்ல. இங்கே இளைஞர்கள் சரியான புரிதலுடன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அனுர அலையில் அடிக்கப்பட்டு சென்றிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையும் யதார்த்தமும் கூட. நீங்க சரியாக புரிந்திருப்பீர்களாக இருந்தால் இந்த வடகிழக்கு மாகாணத்திலே நாங்கள் ஒற்றுமையாக கடந்த 76 வருட கால தேசிய இனப்பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வினை சுட்டிக்காட்டுகின்ற அல்லது அது சார்ந்து இந்த தேசத்திலும் சர்வதேசத்திலும் குரல் கொடுக்கின்ற தமிழ் பேசும் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்திருப்பீர்கள். ஆகவே அதிலிருந்து மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு விதிவிலக்கானது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
ஆகவே நாங்கள் இளைஞர்களாகிய நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டியிருக்கிறது. அடிக்கின்ற அனுராகைக்கோ அடிக்கின்ற சுனாமி அலைக்கோ நாங்கள் அடிபட்டு போகாமல் நிரந்தரமாக நாங்கள் சுயமாக ஒரு சுயநிர்ணய உரிமைகளோட நீதியுடனும் அரசியல் தீர்வுடனும் நாங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலான ஒரு கொள்கை ரீதியான அரசியலுடன் நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இங்கே வந்திருக்கின்ற இளைஞர்களுக்கு நான் கூற விரும்புவது, தயவு செய்து நீங்கள் எடுபட்டு போக வேண்டாம் அல்லது அடிபட்டு போக வேண்டாம். நின்று நிதானித்து உங்களுக்கு எது தேவையோ அதன்பால் நீங்கள் செல்லுங்கள். இன்றைக்கு நான் ஒரு மனிதனுமே செயற்பாட்டாளர். இன்று வரைக்கும் நான் இன்றைக்கு இந்த வேளையில் இந்த விடயங்களை பேசிக் கொண்டு செல்லுகின்ற வேளையில் நாளையோ நாளை மறுதினமோ இலங்கை புலனாய்வாளர் எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வரும். இலங்கை அரசாங்கத்தை தேசிய பாதுகாப்புக்கு பங்கமான குந்தகமான செயற்பாடை நீங்க செய்தீர்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு தொலைபேசி வர முடியும். இதே போல் பல தொலைபேசி அழைப்புகளை சந்தித்த நாங்கள் கடந்த 4ஆம் தேதி கூட ஒரு 61 வயதுடைய ஒரு பெண்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கக்கூடிய சிபிஐடி பிரிவினரால் 2.5 மணி அளவு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அது என்ன விடயம் என்று சொன்னால், மீளவு விடுதலை புலிகளை உருவாக்குறீர்கள், தேசிய பாதுகாப்பை நீங்க குந்தகப்படுத்துகிறீர்கள், இன்னும் பல விடயங்களை வெளிநாடுகளுக்கு சென்ற இலங்கை சார்ந்து நீங்கள் பிள்ளையான அப்டேட்டை சொல்லுகிறீர்கள். விசாரணை எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் மக்கள் மத்தியிலேயும் சரி, இந்த தேசத்தின் மத்தியிலேயும் சரி, இந்த சர்வதேச மத்தியிலேயே நாங்கள் பூரா உரிமை உடையவர்கள் என்பதை இந்த மனித உரிமை சாசனத்தில் சொல்லப்படுகின்ற அந்த உரிமைகள் சுட்டிக்காட்டுகின்றது. பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, ஒன்று கூடும் சுதந்திரம் இருக்கிறது, நாங்கள் கருத்து சுதந்திரம் இருக்கிறது, ஏனைய பல சுதந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதில் இருந்து நாங்கள் விடுபட்டவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் சொல்ல முடியும் இந்த அரசாங்கம் வந்தவுடன் இந்த விடயங்கள் குறைந்திருக்கு என்று சொல்லி. ஆனால் அது ஒரு மாயை என்பதை உங்களுக்கு இந்த சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தொடர் ஆட்சியாளர்களை சிங்கள மக்கள் காலத்திற்காக மாற்றுவது வளமை. அதே போல்தான் இந்த வருடம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை உண்மை ஒழிய இது பெரிய ஒரு மாற்றத்தை சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்வது இன்று வரைக்கும் இடம்பெறவில்லை. சிஸ்டம் சேஞ்சாக இருந்தால் ஜனாதிபதி ஆட்சி பீடம் ஏறி இன்றைக்கு நாங்கள் 2 மாதங்கள் ஆகிறது. ஏன் இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி 61 வயது பெண்மணிக்கு அந்த விசாரணை நடக்க வேண்டும்? சிஸ்டம் சேஞ்ச் நடந்திருக்கலாம் தானே? சிபிஐடியை விசாரணை செய்ய வேண்டாம் சொல்லியிருக்கலாம் தானே? சிஸ்டம் சேஞ்ச் என்ற பேச்சளவில் நடக்கின்றதை ஒளி நடைமுறையில் இல்லை என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அத்துடன் நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தயவு செய்து ஏனைய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்த வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய உங்களை போல இளைஞர்கள் மத்தியில் இந்த மனித உரிமை கல்வியை நீங்கள் புகுத்த வேண்டும். அதனூடாக அவர்கள் தெளிவு பெற்று பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்காக இழைக்கப்படுகின்ற மனித உரிமைகள் தொடர்பான விடயங்களுக்காக குரல் கொடுக்க அவர்களை நீங்கள் வளப்படுத்த வேண்டும். இந்த இடத்தில் வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக நீங்கள் அனைவரும் அறிந்த விடயம், இந்த மனித உரிமை சாசன எவ்வாறான நிலை உருவாக்கம் பெற்றது என்பது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த உரிமைகளை அனுபவிக்கிறோமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் எங்கள் இலங்கையில் இருக்கிறதா, குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் அது இருக்கிறதா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவை நீங்கள் ஜெனீவா என்று சொல்லுவீர்கள். அந்த இடத்தில் இன்று வரைக்கும் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டு போகிற ஒரு நிகழ்ச்சி நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இது காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. இலங்கை அரசாங்கத்துக்கு 2 வருட காலங்கள், 3 வருட காலங்கள், 4 வருட காலங்கள், 1 வருட காலங்கள் கால நீடிப்பு நடந்து கொண்டிருக்கிறதே ஒளி பாதிக்கப்பட்டவர்களுக்கான எந்த நீதியோ அரசியல் தீர்வோ கிடைக்கவில்லை என்பதுதான் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இளைஞர்களாகிய நீங்கள் இந்த நீதி மற்றும் அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களில் உங்களின் கவனத்தை திசை திருப்புங்கள். நீங்கள் திசை திருப்புற சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் உங்களுக்கான அடுத்த ஜெனரேஷன், அடுத்த பரம்பரை நிம்மதியாகவும் நல்ல ஒரு சுயாட்சியுடன் வாழக்கூடிய ஒரு நிலவரம் இருக்கும் என்பதை இந்த இடத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இல்லை என்று சொன்னால் இலங்கையில் பாதிக்கப்பட்ட நாங்கள் பரம்பரையாக
5 அல்லது 6 பரம்பரையாக நாங்கள் மாறி மாறி இதே வழியை இதே வேதனையை நாங்கள் அனுபவித்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.